ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க 2025 நம்ம பார்க்குறோன்னா பைலேட்ரல் ட்ரேட், அதாவது இந்தியா ரஷ்யாவோட பைலேட்ரல் ட்ரேட் வந்து கிட்டத்தட்ட $68.72 பில்லியன் இருக்குது. இதே 2020 இது வெறும் $8.1 பில்லியன் தான் இருந்தது. பட் நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவன் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இதை 68.72 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு மோடி இன்னைக்கு நினைக்க மாட்டாரா? அதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரா? இப்போ அந்த பேலன்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு டோட்டலாக ஃபேவராக இருக்குது ட்ரேடை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த ஈக்குவிலிபிரியம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரா இந்த சமிட்டில்? நிச்சயமாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அங்க ரஷ்யாவை பொறுத்தவரை அவர்கள் வந்து நாம் ஒரு காலத்துல இந்த ருப்பி ரூபிள் ட்ரேட் எல்லாம் வைத்திருந்தோம், அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஆனால் இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து ரஷ்யாவுடைய ஃபேவர்ல இருக்கும்போது நாம் அவர்களுக்கு இப்ப வந்து டாலர்ஸ் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொடுக்க முடியவில்லை. அப்போ இவர்கள் ரெண்டு பேருக்குமான பிரச்சனையாக தான், மோடியுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, புட்டினுடைய பிரச்சனை கூட தான். அப்ப இந்தியாவிலிருந்து என்ன அவர்கள் வாங்க முடியும்? நிச்சயமாக பல விஷயங்கள் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து என்ஜினியரிங் குட்ஸ்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இருக்கின்ற விஷயங்கள், மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கின்ற பல விஷயங்கள், ஸ்டீல் இருந்து ஆரம்பிக்கின்ற பல ரா மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி, அதாவது பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் கிடையாது, அதே நேரத்தில் ஃபுல் ரா மெட்டீரியலும் கிடையாது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அவர்களும் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் வைத்து தான் வந்திருப்பார்கள். என்னால் ஸ்டீல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்ன ஒரு மேனுஃபேக்சருக்கு, அதாவது ஒரு டேங்க் ஆனாலும் சரி, இல்ல ஒரு ஷெல் ஆனாலும் சரி, அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஸ்டீல் ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ட்ரேட் டிஃபிசிட்டை குறைக்கிறதுக்கு, இல்லை என்றால் அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் சமமாக வர்றதுக்காக அவர்கள் ஒரு விஷ் லிஸ்டை வைத்திருப்பார்கள். அந்த நெகோசியேஷன்ஸ் வந்து நிச்சயமாக இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல்ல, இல்லை என்றால் அதுக்கு கீழ் லெவல்ல நிச்சயமாக நடந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுக்கு முன்னாலே நடந்திருக்கும். அப்புறம் அதனுடைய பேஸ்ல வந்து அவங்க ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்கள். ஆனால் நாம் ஒன்று மறந்து விட முடியாது. அதாவது சென்ற ஒரு 75 வருட காலமாக, அதாவது இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து ஆரம்பித்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து ஆரம்பித்து ஸ்பேஸ் ஆனாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து ரஷ்யா கிட்ட தான் வந்திருக்கிறது. நம்மளுடைய டாப் சயின்டிஸ்ட், டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ரஷ்யா பேசுகின்ற நபர்கள். இன்ஃபேக்ட் ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய டாப் ஜெனரல்ஸ் கூட ரஷ்யன் பேசுற நபர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இருக்குது. நேவி போத் இது சப்மரைனர்ஸ் ஆனாலும் சரி, இல்ல டாப் அட்மிரல்ஸ் ஆனாலும் சரி, இவர்கள் அனைவரும் வந்து ரஷ்யா பேசுகின்ற நபர்களாக இருந்தார்கள். இந்தியாவில் இருக்கிற நபர்கள், ஏனென்றால் அங்க போயிட்டு ட்ரைனிங் முடித்து விட்டு திரும்பி வருவார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த ஈடுபாடு கால அப்கோர்ஸ் மோடி அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் அப்கோர்ஸ் ஆக்சுவலி மன்மோகன் சிங் அரசாங்கத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. நாம் அமெரிக்க பக்கம் வந்து கொஞ்சம் சாய ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஒரு தொய்வு வர்றதுக்கு காரணம் நிச்சயமாக பிரசிடென்ட் ட்ரம்ப் தான். அதனாலதான் நாம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப இதுல இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப ஒரு பக்கம் நம்ம ஆயில் அங்கேருந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கு சாங்ஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் ட்ரம்ப் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போடுறாரு. அப்போ இன்னொரு பக்கம் ஈஸியான பிக் என்ன அப்படிங்கும்போது டிஃபென்ஸாக இருக்குது இந்தியாவுக்கு. அப்போ இந்தியா தரப்புலேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நிச்சயமாக இதுலேருந்து கோரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரஷ்யா கிட்டேருந்து? நிச்சயமாக நமக்கு இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தேவைப்படுகிறது. அது நம்மளுக்கு ரொம்ப கரம் கொடுத்தது இந்த போன போர்ல. அதுலதான் நமக்கு இருக்கின்ற பிரச்சனையும் வருது. ஏன்னா S-400, அதாவது என்னை பொறுத்தவரை நம்மளுடைய Su-57 விமானங்களை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தான் என்று நான் காண்கிறேன். அதுதான் என்னை பொறுத்தளவுல வந்து மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அது இங்கே பிரம்மாஸ் மிசைல் என்பது நாம இங்கே ப்ரொடியூஸ் பண்றோம். அது ரஷ்யாவில் வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்பர் ஆகி அதன் வந்து ஜாயிண்ட் டெவலப்மெண்ட், அதாவது புது ரகங்களுக்கு வந்து நியூவர் வெர்ஷன்ஸுக்கு வந்து நாம இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுதான் ஒரு வழியாக இருக்க முடியும். இல்லை என்றால் இந்த சாங்ஷன்ஸ் வந்துடும். அந்த கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் என்ற அந்த ஆக்ட் வந்து இந்தியா மேல வந்து அவர்கள் அமெரிக்கா வந்து விதித்து விடும். அப்ப அதை வந்து தவிர்க்கிறதுக்காக நாம் இங்கே ஒன்னும் டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ல ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இல்லை என்றால் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பிளஸ் இந்தியா ப்ரொடக்ஷன் தாராளமாக அது செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். அப்போ இதுதான் வழியாக இருக்கிறது. அங்க ஃபுல்லி பில்ட் யூனிட்ஸ் அங்கிருந்து கொண்டு வர்றது இப்போது சாத்திய கூறு கிடையாது. ஏனென்றால் அப்படி கொண்டு வந்து விட்டால் இமீடியட்டாக அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் கொடுத்து விடும். ஆனால் நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த சீனா போர் விமானங்களை வந்து நாம் நேரிட வேண்டும் என்றால்
அதை நாம் பார்த்து விட்டோம். ரஃபாலை வந்து அந்த அளவுக்கு வந்து அது எதிர்கொள்ள முடியவில்லை என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். J-17, J-10 2 ரக விமானங்களையும். அதனால Su-57 எப்படி அதை வந்து கையாளுகிறது நாம் பார்த்து தான் we can come to a decision. பட் அது தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. நிச்சயமாக இது ரெண்டுமே வந்து இந்தியாவில தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்படி பண்ணினால் நிச்சயமாக இந்த சாங்ஷன்ஸை வந்து தவிர்த்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன், இந்த குறிப்பிட்ட தருணத்துல நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு ரஷ்யாவும் சரி இந்தியாவும் சரி யாருக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு சந்திப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பவர் டைனமிக்ஸ் வந்து மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பக்கம் புத்தின் தனிச்சு விடப்படுறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணப்படுறோம், இந்தியா ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணப்படுது அமெரிக்கா மூலமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சந்திப்பு யாருக்கு அதிகமா வெயிட்டேஜ் கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது ரெண்டு நாடுகளுக்கும் பெரிய டிப்ளமேட்டிக் கூவுங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா. ஏன்னா புட்டின் வந்து உலகத்துல வந்து எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருந்தது. சைனாவை தவிர வேற ஒரு நாட்டுக்கும் போக முடியாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருந்தது. அதுல இருந்து இப்ப வெளியே வந்திருக்கிறாரு. இந்தியா என்பது சைனா மாதிரியான நாடு கிடையாது, ரஷ்யாவை பிளைண்டாக சப்போர்ட் பண்ற நாடு கிடையாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதுல இருந்து அதனால புட்டினுக்கு இது ஒரு பெரிய ஒரு விக்டரியாகத்தான் நான் காண்கிறேன். அதனாலதான் அவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க UK ஜெர்மன் ஆளுகள் எல்லாம் வந்து. அதனாலதான் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ US ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ் வாரம் வருகிறாரு. அதன் பிறகு வந்து ஜெர்மன் சான்சலர் வந்து ஜனவரியில வர்றாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அடுத்த நிகழ்வுகளாக இருக்கிறது. அதை தாண்டி இந்தியாவுக்கும் இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுது இல்லையா? அதாவது அமெரிக்கா இந்த அளவுக்கு நம்மளை நெருக்கும் போது ரஷ்யா வந்து நமக்கு கை கொடுக்குது. அதாவது இது எல்லாமே வந்து தோற்றம் தான், பர்செப்ஷன் தான். அந்த பர்செப்ஷன்ல வந்து பர்செப்ஷன் வார்ல வந்து இந்தியா ஜெயித்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தளவுல இப்போ வந்து ஷீ கூட இந்த பயணத்தில் வந்திருந்தார் என்றார். இல்லை என்றால் ஷீ புட்டின் மோடி சம்மிட் ஒன்னும் பெய்ஜிங்ல இல்லைன்னா மாஸ்கோல இல்லை இந்தியாவில் நடந்தது என்றால் நிச்சயமாக அமெரிக்கா இந்த 50% இது இருக்கு இல்லையா, டாரிஃப் எல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஓடி வரும் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நம்ம வழிவகை செய்ய வேண்டும். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க